வணக்கம். உங்களுடைய குறிப்புகளின் அடிப்படையில் ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வயசுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் உண்மையிலே என்ன சம்பந்தம்? வயது எதிரி அல்லன்னு சொல்ற உங்க மூல குறிப்பிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம அலசி ஆராயப் போறோம். ஆமா. நெறைய பேர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. வயசானா போதும், உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சிடும்னு. ஆனா உங்க குறிப்புகள் ஒரு புது கேள்வியை எழுப்புது. இது உண்மையிலே வயசானால வர்றதா? இல்ல நம்ம வாழ்க்கை முறையால வர்றதா? கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. ஏன்னா, வயசுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ம். வயசு வெறும் ஒரு நம்பர் தான். அசல் வில்லன் நம்மளோட பழக்கவழக்கங்கள் தான் சொல்லுது. நாம நம்ம உடம்ப எப்படி நடத்துறோம் பண்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஆமா. அதுல ஒரு அட்டகாசமான உதாரணம் கொடுத்திருந்தாங்க. நம்ம உடம்ப ஒரு இன்ஜின் கூட ஒப்பிடுறாங்க. ஆமாம். ஒரு இன்ஜினுக்கு சரியான எரிபொருள் கொடுத்து, கரெக்டா ஓய்வு கொடுத்து, கழிவுகள் சேராம பாத்துக்கிட்டா, அது பல வருஷம் நல்லா உழைக்கும். ஆனா நாம நம்ம உடம்பு இன்ஜின்க்கு என்ன பண்றோம்? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. உங்க குறிப்புகள் சொல்ற தவறான பயன்பாடு என்னன்னா 3 விஷயம் தான். ஓகே. 1. உடம்புக்கு ஓய்வே கொடுக்காம சாப்பிடுறது. அதாவது டைஜஷன் முடியறதுக்குள்ள அடுத்த வேளை சாப்பாட்ட உள்ள தள்ளுறது. சரி. 2வது ஜீரணிக்கமே கஷ்டமான உணவுகளை சாப்பிடுறது. 3வது உடம்புல சேர்ற கழிவுகளை வெளியேத்த அதுக்கு தேவையான நேரத்தையோ சூழலையோ நாம கொடுக்கறதே இல்ல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, நம்ம உடம்ப ஒரு 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு தொழிற்சாலை மாரி நடத்துறோம்னு தோணுது. சரியா சொன்னீங்க. ஒரு ஷிஃப்ட் முடியறதுக்குள்ளேயே அடுத்த ஷிஃப்ட் ஆட்களை வேலைக்கு அனுப்புற மாதிரி. நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்கறதில்ல. ஆமா. ஒரு மிஷினை தொடர்ந்து ஓட விட்டா என்ன ஆகும்? சூடாகிடும், தேஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்போட சக்தி எல்லாமே நம்ம சாப்பிடுறத ஜீரணிக்கிறதுக்கே போயிடுச்சுன்னா உடம்ப சரி செய்யறதுக்கோ கழிவுகளை வெளியேத்துறதுக்கோ அதுக்கு சக்தியும் நேரமும் எங்கிருந்து கிடைக்கும்? கிடைக்காது. இந்த தொடர்ச்சியான சுமை தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உறுப்புகளை பாதிக்குது. அப்போ இந்த மூட்டு வலி, சோர்வு, ஏன் சில உறுப்புகள் செயலிழந்து போறதுக்கு கூட வயசு நேரடி காரணம் இல்ல. இல்ல. பல வருஷமா உடம்புல தேங்கின கழிவுகளும் நாம கொடுத்த ஓய்வில்லாத வேலையும் தான் அசல் காரணம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உங்க நோட்ஸ்ல 70, 80 வயசுலயும் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா வாழ்றவங்கள பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா. அவங்க மட்டும் இதுக்கு எப்படி விதிவிலக்கா இருக்காங்க? அவங்களோட சீக்ரெட் என்ன? அந்த சீக்ரெட்டும் ரொம்ப எளிமையானது தான். சொல்லப்போனா அவங்க கிட்ட பொதுவா சில பழக்கங்கள் இருக்கு. ஓ! என்னது அது? முதல்ல ரொம்ப எளிமையான சாப்பாடு. அதாவது உடம்பு ஈஸியா ஜீரணிக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கறாங்க. சரி. 2வதா அளவா சாப்பிடுறது. வயிறு நிறையறதுக்கு முன்னாடியே நிறுத்திடுறாங்க. 3வதா இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கை. ம். மிக முக்கியமா ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேளைக்கும் நடுவுல உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுக்கறாங்க. ஓ! அப்போ அவங்க உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க தேவையான நேரத்தையும் வாய்ப்பையும் குடுக்குறாங்க. சரியா சொன்னீங்க. அவங்க சாப்பிடுற உணவு உடம்புக்கு சக்தியா மாறுதே தவிர ஒரு சுமையா மாறுறதில்ல. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நாம செய்ய தவறுற விஷயம் இதுதான். நிச்சயமா. இந்த வாழ்க்கை முறை தான் அவங்க உறுப்புகள் தேஞ்சு போகாம இருக்க காரணம்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஓஹோ! ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உடம்பு கெட்டுப் போறது தவிர்க்க முடியாததில்ல. நம்ம பழக்க வழக்கங்களால அத தள்ளி போடலாம், ஏன் தவிர்க்கவே கூட முடியும். சரி, இந்த நீண்ட கால தேய்மானம் புரியுது. ஆனா எனக்கு உங்க குறிப்புகள்ல ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட விஷயம் அந்த டைமிங் தான். ஹம். ஏன் குறிப்பா 30 அல்லது 40 வயசுல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது? அதுவரைக்கும் நல்லா இருக்கிற உடம்புல திடீர்னு ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒண்ணா வருது. அந்த குறிப்பிட்ட வயசுல அப்படி என்னதான் நடக்குது? உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. நோய்ங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல. ஓகே. அது பல வருஷங்களா நாம சேமிச்சு வச்ச பழக்கவழக்கங்களோட விளைவு. இது ஒரு அணைக்கட்டுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. சின்ன வயசுல இருந்து நாம சாப்பிடுற அதிக மாவுச்சத்து, பாலிஷ் பண்ண அரிசி, ரசாயனம் கலந்த உணவுகள், அடிக்கடி நுறுக்கு தீனி சாப்பிடுறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல கழிவுகளா தேங்க ஆரம்பிக்குது. அப்ப இது ஒரு குப்பை தொட்டி மாதிரி. நாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா குப்பைய போடுறோம். நமக்கு தெரியாம அது நிறைஞ்சுக்கிட்டே வருது. ஆமா. ஒரு நாள் தொட்டி நிரம்பி வழிய ஆரம்பிக்கும் போதுதான், ஐயோ இவ்வளவு குப்பை சேர்ந்துருச்சான்னு நமக்கு உரைக்குது. அந்த 30, 40 வயசுங்கிறது அந்த குப்பை தொட்டி நிரம்பி வழியிற நிலைமைதானா? சரியான உதாரணம். அந்த 30 அல்லது 40 வயசுங்கிறது அந்த அணைக்கட்டு உடையிற புள்ளி. ஓ!
அது வரைக்கும் உடம்பு எப்படியோ சமாளிச்சு தாங்கி பிடிச்சுக்கிட்டு வருது. ஆனா ஒரு கட்டத்துல கழிவுகளோட அளவு அதிகமாகி உடம்போட சமாளிக்கிற திறனை தாண்டிடும். அப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஆமா, அப்போதான் வைட்டமின் குறைபாடு, செரிமான பிரச்சனை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம்னு எல்லா அறிகுறிகளும் ஒரே நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ இன்னைக்கு நமக்கு 35 வயசுல வர ஒரு பிரச்சனைக்கு 20 வயசுல காலேஜ்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றீங்களா? உண்மை அதுதான். அடடா. இங்கதான் உங்க குறிப்புகள்ல இருக்கிற மிக முக்கியமான புரட்சிகரமான ஒரு விஷயத்துக்கு நாம வரோம். சொல்லுங்க. நாம இதையெல்லாம் சத்து குறைபாடுன்னு பார்க்கறோம். ஆனா உங்க குறிப்புகள் இத உடல் தடுப்பு நிலை, அதாவது பாடிஸ் பிளாக்கேஜ் ஸ்டேட்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். உடல் தடுப்பு நிலையா? இதுதான் உங்க குறிப்புகள்ல இருக்கிற திருப்புமுனைன்னு நினைக்கிறேன். ஆமா. நாம பொதுவா என்ன நினைப்போம்? உடம்புல B12 கம்மியா இருக்கு, அதனால B12 மாத்திரைய உள்ளே போடணும்னு நினைப்போம். ம் ஆனா உங்க குறிப்புகள் நாம இந்த பிரச்சனைய தலைகீழா பார்க்கறான்னு சொல்லுது. நாம எதையாவது சேர்க்கறதுக்கு பதிலா முதல்ல உள்ள இருக்கிற எதையும் நீக்கணும்னு சொல்லுது. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதுதான் விஷயம். நம்ம உடம்புல சத்துக்கள் இல்லாததால வர்ற பிரச்சனையே இது இல்ல. அப்புறம் மாறா பல வருஷமா தேங்கின கழிவுகள் நம்ம குடல், கல்லீரல், சிறுநீரகம் மாதிரியான உறுப்புகள்ல ஒரு அடைப்பை ஏற்படுத்திடுது. ஓ, ஒரு பிளாக்கேஜ். ஆமா, இது ஒரு போக்குவரத்து நெரிசல் மாதிரி யோசிச்சு பாருங்க. பல வருஷமா சின்ன சின்ன விபத்துகளும் குப்பைகளும் சாலையில கிடக்கிறதால போக்குவரத்து மெதுவா போயிட்டு இருக்கு. சரி. ஆனா 30 வயசுல திடீர்னு ஒரு பெரிய விபத்து நடந்து மொத்த சாலையும் ஸ்தம்பிச்சு போயிடுது. டிராஃபிக் ஜாம். அதேதான். இப்போ சத்துக்களை ஏத்திட்டு வர லாரிகள் போகவே முடியாம நின்னுடுது. அந்த போக்குவரத்து நெரிசல் தான் உடல் தடுப்பு நிலை. அடடா, இது ஒரு ஹோல் டிஃபரண்ட் பார்வை. அப்போ நான் உலகத்திலேயே சத்தான சாலட் சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த சத்துக்களை கொண்டு போற லாரி டிராஃபிக்ல மாட்டி நின்னா என் உடம்புக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கிடைக்காது. அப்போ இது சப்ளை பிரச்சனை இல்ல, இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை. சரியா பிடிச்சிட்டீங்க. நம்ம உடம்புல இருக்கிற குழாயில அடைப்பு இருந்தா நீங்க எவ்ளோ தண்ணியை திறந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஆமா. அடைப்பை நீக்கினாதான் தண்ணி போகும். அதே மாதிரி உடம்புல கழிவுகள்ங்கிற அடைப்பு இருக்கும் வரை நீங்க எவ்ளோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் அது உடம்பால கிரகிக்கப்படாது. புரியுது. அப்போ உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இது சத்து குறைபாடு இல்ல, இது உடல் தூய்மை குறைபாடு. ஆமா. அப்போ நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த நோய்க்கு மூல காரணமா இருக்கிற அந்த டிராஃபிக் ஜாம நாம கண்டுக்கவே இல்ல. ம் சரி. இந்த டிராஃபிக் ஜாம சரி செய்யறதுக்கு இன்னும் நிறைய லாரிகளை, அதாவது சப்ளிமெண்ட்ஸ் அனுப்புறது முட்டாள்தனம். அது டிராஃபிக்க இன்னும் அதிகமாக்கும். அப்போ உங்க குறிப்புகள் இந்த சாலையை எப்படி கிளியர் பண்ண சொல்லுது? அதுக்கு உங்க குறிப்புகள் சொல்ற தீர்வு ரொம்ப எளிமையானது. ஓகே. உடம்புக்கு வெளியில இருந்து மருந்துகளையோ சப்ளிமெண்ட்ஸ்களையோ கொடுக்கறதுக்கு பதிலா தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற ஒரு சரியான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். சூழல். அந்த சூழல் கிடைச்சா உடம்பே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். சரி. அந்த சூழலை எப்படி உருவாக்குறது? அதற்கான வழிமுறைகளையும் உங்க குறிப்புகள் சொல்லுது. முதலாவதா எளிய இயற்கையான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லுது. ஆமா. எளிய உணவுனா என்ன? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. எளிய உணவுனா உடம்பு எளிதா அடையாளம் கண்டு சுலபமா ஜீர்ணிக்கிற உணவுகள். உதாரணத்துக்கு உயிர்ச்சப்பு அதிகமா இருக்கிற பழங்கள், காய்கறிகள். அதிகமா பதப்படுத்தப்பட்ட ரசாயனம் கலந்த உணவுகள் உடம்புக்கு ஒரு சுமை. புரியுது. அது ஒரு பிளாஸ்டிக்கை ஜீர்ணிக்க முயற்சி பண்ற மாதிரி. ஆனா இயற்கையான உணவுகள் உடம்போட இயல்பா கலந்துகும். சரி. அடுத்ததா உணவு வேளைகளுக்கு இடையில் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது கூடவே உண்ணாவிரதம்ங்கிற வார்த்தையும் வருது. ஆமா. இந்த உண்ணாவிரதம்ங்கிற வார்த்தைய கேட்டாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் வரும். உங்க குறிப்புகள் பல நாட்கள் பட்னி கிடக்க சொல்லுதா, இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் எளிமையான வழி இருக்கா? இல்லவே இல்ல. அது ஒரு தப்பான புரிதல். அப்படியா? உங்க குறிப்புகள் சொல்றது ரொம்ப எளிமையான ஒரு பழக்கத்தை தான். அதுக்கு பேரு இடைவெளி உண்ணாவிரதம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஆமா. இதுக்காக நீங்க ஒரு நாள் முழுக்க பட்னி கிடக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா நீங்க ராத்திரி சாப்பிடுறதுக்கும் அடுத்த நாள் காலையில சாப்பிடுறதுக்கும் நடுவுல இருக்கிற நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினா போதும். எவ்ளோ நேரம்? ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 14 மணி நேரம் வரைக்கும் உடம்புக்கு உணவு கொடுக்காம இருந்தாலே போதும். ஓ, அப்போ ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில 8 மணி அல்லது 10 மணிக்கு சாப்பிடுறது. இது கேட்க சாத்தியமானதா தான் இருக்கு. நிச்சயமா. அந்த நேரத்துல உடம்புல என்ன நடக்கும்? அந்த ஓய்வு நேரத்துல தான் நம்ம உடம்போட கிளீனிங் டீம் வேலைக்கு வருது. கிளீனிங் டீமா? ஆமா. ஜீரண வேலை இல்லாததால உடம்போட சக்தி எல்லாமே உடம்புல தேங்கியிருக்கிற பழைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும்
பழுதடைஞ்ச செல்களை சரி செய்யறதுக்கும் பயன்படுது. நாம அந்த கிளீனிங் டீமுக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்கணும். அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மருத்துவரை வேலை செய்ய அனுமதிக்கிறது தான். சரியா சொன்னீங்க. அவருக்கு தடையா இருக்கிற குப்பைகளை நீக்கி அவருக்கு தேவையான ஓய்வை கொடுத்தா போதும், அவர் மத்தத பாத்துப்பார். மொத்தத்துல உங்க ஆதாரம் சொல்ற தத்துவம் இதுதான். நோய்க்கான தீர்வு வெளியிலிருந்து உள்ள போறதுல இல்ல, உள்ள இருக்கிற தடைகளை நீக்கிறதுல தான் இருக்கு. ஆமா. அந்த டிராஃபிக் ஜாம சரி செஞ்சா சத்துக்கள் தானா உடம்புக்குள்ள போகும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும். உடல் தூய்மையே உண்மையான சிறப்புங்கிற வரி இதைத்தான் குறிக்குது. இந்த உரையாடலோட இறுதியில நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். சரி. முதலாவது, நம்ம ஆரோக்கியத்தோட எதிரி வயசில்ல, நம்மளோட பராமரிப்பு இல்லாத வாழ்க்கை முறைதான். ஆமா. நம்ம உடம்ப ஒரு இன்ஜின் மாதிரி பார்த்தா அதுக்கு சரியான சர்வீஸ் கொடுக்காதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ரெண்டாவது, 30-40 வயசுல வர நோய்கள் திடீர்னு வர்றதில்ல. அது பல வருஷமா நிரம்பி வழிஞ்ச குப்பத்தொட்டியோட எச்சரிக்கை மணி. மிக முக்கியமா, தீர்வுங்கிறது இன்னும் அதிக சத்துக்களை உள்ள தள்ளுறதுல இல்ல. மாறா, நம்ம உடம்பே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு சத்துக்களை உறிஞ்சுற திறனை திரும்ப பெற உதவுறதுல தான் இருக்கு. உடல் தூய்மை தான் ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம். ஆமா. இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க தினசரி பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரே ஒரு சின்ன மாற்றம். உதாரணத்துக்கு, இரவு உணவை 1 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடுறது. அடுத்த 20 வருஷத்துல உங்க ஆரோக்கியத்துல எவ்வளவு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.